மதிநுட்பமும் குருவருளோடு இணைந்து சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு இன்றைய தவ நிகழ்வை இதை தொடர்கிறோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைத்தனர். வாழ்க வளமுடன். குருவேதனை இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்களே. வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை என்ற தலைப்பிலே பல கவிகளை சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு உள்ள கவி காயகல்ப யோக பலன். காயகல்ப, காயம் என்றால் உடல், கல்ப என்றால் அழிவில்லாத தன்மை. காயகல்ப யோகம், யோகம் என்றால் இணையல் என்று பொருள். காயல்ப பயிற்சியிலே என்ன யோகம் என்றால் அந்த உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு, அதை கருத்தோடு இணைத்து கபாலம் ஏற்ற வல்லேரேல். அப்ப கருத்தோடு இணைத்து அந்த ஆற்றலை மேலே இணைக்கின்றோம். அதனால் இது யோகம்.
இதனுடைய பலன்கள் என்ன என்பதை இந்த கவியில மகர்ஷி குறிப்பிடுகிறார். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம். சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம் ஆண்மை ஓங்கும். தொல்லை தரும் நோய் வகை போம் இளமை காக்கும். சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும். சூட்சுமமாம் இக்கலையே காய்கற்பம். இப்போ காயகற்ப பயிற்சியினால என்னெல்லாம் நன்மைகள் உள்ளன என்றால், சுக்கிலம் நவகோள்களிலே சுக்கிரன் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த சுக்கிரன் என்ற கோளினுடைய அலைத்தன்மை அது பூமியிலே ஊடுருகின்ற போது இங்கே ஜீவன்கள் தோன்றுவதற்கும் காரணமானது மட்டுமல்ல, தோன்றிய ஜீவன் தொடர்ந்து தனது சந்ததிகளை உருவாக்கிக் கொள்வதற்கான வித்து சக்தியை தோற்றுவித்த சிறப்பு சுக்கிரன் என்ற கோளுக்குத்தான் உண்டு. இந்த சுக்கிலத்தை மேலே ஏற்றி, மேலே என்றால் நம் உடலுக்கு மேலே உச்சி, மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம். இந்த வித்து சக்தியை மூலத்திலிருந்து மேலே உச்சிக்கு ஏற்றி அந்த கிரவுன் சக்கரா சொல்கிறோமே துரிய நிலை, அந்த நம்முடைய மேல் மூளைன்னு சொல்லக்கூடிய மனோன்மனை மையம் என்று சொல்வார்கள். அந்த பீனில் கிளாண்ட், அந்த சுரப்பி சுரக்கின்ற மையம் துரியம். அந்த இடத்திலே மனதை வைத்து நினைவு வைத்து தவமாற்றுகின்ற யோகம். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம். சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி. இந்த குண்டலினி யோக பயிற்சிக்கு சுக்கில தியானம் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஏனென்றால் வித்து சக்தி தானே மையமாக வைத்திருக்கின்றோம். அதனால் இந்த குண்டலினி யோகத்துக்கு சுக்கில தவம் என்றும் ஒரு பெயர் உண்டு. சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி. அசுனி முத்திரை என்று சொல்கிறோமே, அந்த பயிற்சியோடு இணைத்து இந்த குண்டலினி யோகத்தை அசுனி முத்திரை என்ற பயிற்சியோடு இணைத்து தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய. தூக்கம், போகம் என்பது தாம்பத்தியம், பிறகு உணவு கொள்வதற்கு முன்பாக செய்ய வேண்டும். இந்த 3 நிகழ்வுகளுக்கும் முன்னாடி செய்ய சுக்கிலமே கெட்டியாம் ஆண்மை ஓங்கும். இந்த வித்து சக்தி உறுதிப்படும். வித்து சக்தியின் உறுதித்தன்மை தான் ஆண்மை தன்மையை அதிகரிக்கும். தொல்லை தரும் நோய் வகை போம். இது மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த பயிற்சியினால காயல்பம் நோய்களை நீக்கும் என்றெல்லாம் நாமளும் பேசுகிறோம். மகர்ஷி சில கவிதை தந்திருக்கிறார்கள். சித்தர் காலத்திலேயும் இது ஒரு நோய் நீக்கும் பயிற்சியாக, உடல் நலத்தை கூட்டக்கூடிய பயிற்சியாகத்தான் பின்பற்றி வந்தார்கள். இதை வெறும் வார்த்தை அளவிலேயே சொல்கிறோமா, அல்லது இதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் ஏதாவது உண்டா? விஞ்ஞானம் இதை ஏற்றுக்கொள்கிறதா? காயல் பயிற்சி செய்தால் நோய்கள் குணமாகும் என்பதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறதா என்றெல்லாம் சில கேள்வி உண்டல்லவா? அப்படி சிந்திக்கின்ற போது இந்த மேல் மூளை சொல்கிறோமே, லோப்ஸ், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தலைகள் நுண்ணிய மைக்ரோ பாக்டீரியாவாக மாறுகிறது
என்பதை கிர்லியன் போட்டோகிராஃபியில கண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். அது என்ன மாதிரியான ரசாயனத்தன்மை, காந்த ஆற்றல் என்று பார்க்கிற போது ஏரோசோல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைடு என்று அவங்க கண்டிருக்கிறார்கள். Fe3O4. Fe3O4 வந்து ஆக்சிடைஸ்டு அயன், துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப மூளையில துரு பிடிக்குதா என்றால் இல்லை. இது ஏரோசோல் பார்ட்டிகிள் அப்படின்னா இது பல துகள்கள் கூடினால்தான் அது பருத்தோற்றமாக மாறும். அப்ப நுட்பமாக சொல்ல போனால் இந்த ரசாயனத்தன்மைக்கு மூலக்கூறாகிய காந்தலைகள், அந்த காந்தலையின் சேர்க்கை தானே விண்ணு, அதுதானே ரசாயனம் உருவாக்குது. அப்ப ஏரோசோல் பார்ட்டிகிள் என்று சொல்கின்ற போது மிக நுட்பமான அலைகள், காந்த அலைகள் அர்த்தம். அது பல அணுக்கள் கூடி பெருக்கம் அடைந்தால் அது நாம் பார்க்கக்கூடிய ஃபெரிக் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய நிலையிலே பருப்பொருளாக மாறும். ஸோ அவ்வளவு நுட்பமான மூல அலைகள் ஏரோசோல் பார்ட்டிகிள். அதுதான் அந்த நுண்ணிய மைக்ரோ பாக்டீரியாக்களாக கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகல்ஸ், ஃபார்மேட்டிவ் பார்ட்டிகல்ஸ். அதை கிர்லியன் போட்டோகிராஃபியில் அதை எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன், ஒரு விஞ்ஞானி எனக்கு காட்டினார். இதை உடலிலே செலுத்தினால் என்ன நடக்கும் என்று அவங்க ஆய்வு செய்து, இந்த குரோமோசோம் சொல்கிறோமே, அந்த மொஸ்கிட்டோ பேட் மாதிரி இருக்குமே, ஏடி ஜிடி சிடி இதெல்லாம் அங்கங்கே இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் போல இருக்கும். அதில் நோய்க்கான அறிகுறி என்னன்னா, இந்த பல்பு ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், குண்டு பல்பு, அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் கீழே தொங்கும் இல்லை, அதே போல் குரோமோசோமில் அது டிஃபெக்டிவ் செல்ஸ் அப்படின்றது அந்த நேர் இணைப்பு இல்லாமல் இடையில அது துண்டுபட்டு தொங்கும். இந்த குரோமோசோம்ஸை இந்த ஆற்றலோடு இணைக்கிற போது அது மீண்டும் இணைக்கப்படுகிறது, அந்த துண்டுபட்ட இணைப்பு மீண்டும் சேர்ந்து விடுகிறது என்பதை விஞ்ஞானம் கண்டிருக்கிறது. அதனால் எந்த ஆற்றலை குரோமோசோமோடு எப்படி இணைக்கிறது, அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா? ஸோ இதுதான் அந்த பயிற்சி என்பது விஞ்ஞானிக்கு தெரியாது. இந்த பயனை தரும் என்று கண்டவர்கள் சித்தர் பெருமக்கள். அவங்க விஞ்ஞானத்துக்கு முன்பாக அகக்காட்சியாகவே கண்டு இப்படி காயல்பம் என்ற பயிற்சியை செய்தால் குரோமோசோமில் உள்ள என்ன சொல்லுவது, ஆரோக்கியம் இல்லாத அல்லது குறைவுள்ள அந்த செல்களை அது இணைத்து மீண்டும் ஆரோக்கியமான நலமுள்ள செல்களாக மாற்றிவிடும் என்பதை அவருடைய அகக்காட்சியாக கண்டுதான் இந்த பயிற்சியை கண்டெடுத்தார்கள். எனவே தொல்லை தரும் நோய் வகை போம் இளமை காக்கும். இளமை என்பது என்ன? இப்போ மாணவ பருவத்தில் ஏதாவது தப்பு பண்ணினா அந்த காலத்தில் டீச்சர் தொடைய பிடிச்சி கிள்ளுவாங்க, இல்லை காலை பிடிச்சி கிள்ளுவாங்க. அது கைக்கு கிடைக்காது, கஷ்டப்பட்டு அழுத்தி பிடிச்சாதான் கை கிடைக்கும். வயதாக தொங்க ஆரம்பிச்சிருது இல்லை. இது எப்படி காந்தம்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த எலாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறைய பயன்படுத்துகிறோம். அந்த டேப் வாங்கும்போது ரொம்ப இறுக்கமாக நிற்கும், பயன்படுத்த அப்படியே தளர்ந்து போகுது இல்லை, பழையபடி அது இறுக்கமாகாது. அதே போல காந்தம் என்பதுதான் ஈர்ப்பு ஆற்றல். அந்த ஈர்ப்பு தன்மை குறைந்து போச்சுன்னு சொன்னா நெருங்கி நிற்காது,
காந்த துகள்கள், ஜீவாந்த துகள்கள் நெருங்கி நிற்காது. ஈர்ப்புத்தன்மை குறைந்து போனால் அது நெருங்க முடியாது. அப்ப என்ன ஆகிறது, அந்த தூரம் அதிகமாகின்ற போது தோலிலே உடலிலே சுருக்கம் ஏற்படும், தளர்ச்சி ஏற்படும். அப்போ உடலில் அங்கங்கே சதைகள் தொங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ல சட்டை மாற்றம் இல்லையா, ஒரு 80 வயது ஆகிற போது ஹேங்கர்ல சட்டை மாட்டின மாதிரி இந்த தோள்பட்டை எலும்பு அங்க மட்டும் உங்களுக்கு தோல் சுருக்கம் இல்லாம இருக்கும். அங்க என்ன இளமை இருக்கான்னு இல்லை, அந்த தோல் பூரா கீழே இறங்கி இருக்கும். அப்போ வயதானவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் கூட தொப்பை விழுகும். ஸோ அது தொப்பை இல்லை, மேல இந்த தோல் அப்படியே சரிஞ்சு கீழே இறங்கி நிற்கிறது தான் இந்த தொய்வுக்கு காரணம். அதனால காந்த சக்தி குறைவுபட்டால் இது தொங்கல் வருது. காந்த சக்தி திணிவாக இருந்தால் இது குறையும் தானே, அவ்வளவுதான். அப்போ காயல்ப பயிற்சியின் மூலமாக காந்த ஆற்றல் உருவாக்கப்படுகிறது. இப்போ மின்சக்தி ஜெனரேட்டர் வச்சு உற்பத்தி பண்றோம். இந்தியாவில எல்லாம் டொமஸ்டிக் பர்பஸ் சொல்லி 1 kV 2 kVன்னு சொல்லி ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ 1 kVனுடைய ஜெனரேட்டர் 1 kV தான் கொடுக்கும். அதை 2 kV மாற்றணும்னு சொன்னா வேற ஒரு ஜெனரேட்டர் வாங்கலாம் இல்லையா? அதே போல நம்முடைய மூலதனத்துல உயிர் சக்தி உற்பத்தி ஆகிறது, உணவிலிருந்து அது எடுத்து உற்பத்தி செய்து கொள்கிறது. இதை மேம்படுத்தக்கூடிய பயிற்சி எப்படி என்றால், புலன் வழி வாழ்க்கையிலிருந்து உள்ளே சேமிப்புக்காக திருப்புவதுதான் இந்த பயிற்சி. அப்போ காயல்பத்தை பற்றி விளக்கம் சொல்ற போது முதலிலே 5 அளமுறை தான் போதிப்போம். இந்த புலன்களிலே காந்த ஆற்றல் அதிகமாக செலவு ஆவதை தடுப்பது, அது இருப்பாக மாறும். அந்த இருப்பை மையப்படுத்துவதுதான் அசுனி முதிரை. அப்படி இருக்கப்பட்ட அந்த ஆற்றலை மூளைக்கு செலுத்தி அது மருத்துவ குணம் கொண்ட ஆற்றலாக மாற்றுவது ஓஜஸ் மூச்சு. அதனாலதான் இந்த ஆற்றல் ஓஜஸ் மூச்சு போட்ட உடனே மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, அந்த மூச்சை நிறுத்தக்கூடாது அப்படிம்பாரு. அந்த மூச்சை நிறுத்தக்கூடாது. ஏன்னா இது அந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஆற்றல் வருது பாருங்க, அது மிக லேசான பார்ட்டிகிள்ஸ் இல்லையா, அப்ப நிக்குமாங்க. அதனால் அது உருவாகின்ற போதே அதை பரவ விடணும், அங்கிருந்து உடல் முழுவதும் பரவ விடணும். அதனால் ஓஜஸ் மூச்சு போட்டு மூச்சு மேலே சிரசை தொடுகின்ற போதே பாவனையோடு அதை ஷவர் பாத் மாதிரி உடல் முழுவதும் பாதம் வரைக்கும் பரப்பிடணும். அப்பதான் அந்த மருத்துவ குணம் கொண்ட அலைகள் உடல் முழுவதும் பரவி மையத்துக்கு போகிற போது குரோமோசோம்ல அந்த மாற்றத்தை நிகழ்த்தும். அது தாமதம் செய்து என்று சொன்னா என்ன ஆகும், இந்த ஆற்றல் மேல போயிடும். ஸோ இதை புரியாத சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பயிற்சி தருபவர்களே, அங்க நிறுத்தணும்னு சொல்வதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறுத்தினா மருத்துவ குணம் போயிடும். ஸோ மகரிஷி கருத்தை அவர் சொல்லுகிறதுல ஒவ்வொன்றிலையும் அர்த்தம் இருக்கும். அதுக்கு மேல் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒன்றும் மகான் இல்லை. ஸோ அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். மகரிஷி சொன்னதை ஒழுங்கா சொல்லி கொடுத்தாலே போதும். நாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நாம் சொல்லக்கூடிய கருத்து புதிது என்று சொன்னால் அதில் இருக்கிறத இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படலை, புதுசாக தெரியுது, அவ்வளோதான். அப்படி புதுசு இருக்கலாமே தவிர எங்கெங்கேயோ புதுசாக தேடி வேதத்தில் சொல்லுது, அங்கே சொல்லுது, இங்கே சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு கொண்டு இங்கெல்லாம் சேர்க்கக்கூடாது. எனவே இது நிறுத்தக்கூடாது என்பது மகரிஷி சொன்ன கருத்து. அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நிறுத்தின மருத்துவ குணம் இருக்காது. அப்போ நானும் தான் பண்றேன் சாமிஜி, ஒண்ணுமே ஆகன்ற, ஒண்ணு எப்படி ஆகும், ஒன்றும் ஆகாது. அதனால் இது 5 அளமுறையோடு காயல்ப பயிற்சியை செய்து வந்தார் நோய்களையும் அதாவது இருக்கின்ற நோய்களின் வீரியத்தை குறைக்கும்,
புதிதாக நோய்கள் உருவாக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். காந்த சக்தி திணிவாக இருப்பதனால் அந்த முதுமைன்னு சொல்லக்கூடிய தோற்றம், அந்த தொய்வு சரிவு இருக்காது. அது இளமையை போல தோன்றும் என்பதுதான். நம்ம உடனே நம்ம மார்க்கண்டன் ஆயிரம் நினைக்கக்கூடாது. காயல் பயிற்சி பண்ணினா இளமை காக்கும், மறுபடியும் பழையபடி 25 வயசுக்கு போயிடலான்னு நினைக்கக்கூடாது. சுக்கிரத்தோடு உயிர் காந்தம் மிக்கும். அந்த ஜீவாந்த சக்தி அதனோடு அதற்கு மூலமாகிய மிக நுட்பமான காந்தாற்றல். ஏன்னா காந்தாற்றல் தானே உயிர்மாக மாறுகிறது. அதனால் சுக்கிரத்தோடு ஜீவகாந்தம், அந்த துகள் உருவாகி உயிராகி உயிர் இயங்குகின்ற போது வெளிப்படுகின்ற ஜீவகாந்த அலைகளே தன்மாற்றம் அடையும். இங்க பஞ்சபோதங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜீவன்களில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குங்க. விண் கரைசல் சொல்றோம். இப்போ இந்த பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். உயிரினுடைய செலவு தான் நம்முடைய புலன் தன்மாற்றம், கர்மேந்திரனுடைய செயல் ஆற்றல். இது வெளிப்படுகின்ற ஜீவகாந்தம் இல்லையா? எங்கிருந்து வெளிப்படுது? உயிரின் சுழற்சியிலிருந்து வெளிப்படுகிறது. இப்ப உயிராக மாறியது அதுவும் ஜீவகாந்தம் தான். அப்ப ரெண்டும் எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திணிவு குறைந்த ஜீவாந்த அடிப்படை ஃபார்மேட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அப்படி இணையக்கூடிய மிக மிக நுட்பமான காந்த அலைகள், ஜீவாந்த அலைகள். அவை குவிந்து உயிராகிறது. உயிராகி சுழல்கின்ற போது இங்க இருக்க ஜீவாந்த துகள்கள், இதை விட திணிவோடு கூடிய ஜீவாந்த துகள்கள் அந்த உயிரின் சுழற்சியிலே தன்மாற்றம் அடைந்து வெளிவரும். ஸோ ஜீவாந்த தன்மாற்றம் தான் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற உணர்ப்புலன்கள், அதே போல கர்மேந்திரம் என்ற செயல் புலன்களின் ஆற்றல். ஆனா ரெண்டு இடத்துல ஜீவாந்தம் வருதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணக்க கூடாது. ஒண்ணு ஃபண்டமெண்டல் ஃபார்மேட்டிவ் பார்ட்டிகல்ஸ், இன்னொன்னு அதுவே குவிந்து உயிராகி இயங்கி வெளிப்படுகின்ற ஜீவாந்தங்கள். இது இன்னும் சொல்ல போனா, எப்படி சுத்தவில் இருக்கின்ற அறிவு தன்னை அறிவதில்லை, அதுவே பஞ்சபூதங்களாகி பிறகு ஜீவாந்த களமாகி பரமாத்மா என்ற நிலைக்கு வருகின்ற போது அறிகிறது இல்லையா? அப்ப அறியும் திறனுடைய அறிவு என்றால், அந்த அறிவே ஃபார்மேட்டிவ் லெவல்ல இருந்து ஃபார்ம்டு லெவல்ல வந்த பிறகுதான் உணர்கிறது. அது போல புரிந்து கொள்ளணும். அப்ப அறிவே இயக்கத்தில் வருவதனால இறைத்துகள்களே குவிந்து விண்ணாகி விண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய திணி பெற்ற இறைத்துகள்களே அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக தன்மாற்றம் அடையும். அதே போல ஜீவன்களிலே அந்த நுண்ணிய ஜீவாந்த ஃபார்மேட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அதுவே உயிராகி உயிரின் இயக்கத்திலே சற்றே திணி பெற்ற ஜீவாந்த அலைகளாக வெளிப்படுகின்ற போது அது உணர்புலன்களாக செயல் புலன்களாக பயன்படுகிறது. எனவே சுக்கிரத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் சூட்சுமமாம் இக்கலையே காயகல்பம். காயல்பம் லேகியம், காயல்பம் சோப்பு, இதெல்லாம் காயகல்பம் இல்லை. காயகல்பம் என்பது ஒரு பயிற்சி, அது ஒரு லேகியம் இல்லை. அதை ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரெண்டு தன்மை உண்டு. அது பழைய ஒரு படத்துல வரும். என்எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம். என்எஸ் கிருஷ்ணன் அந்த இசைக்கருவிகளெல்லாம் வைத்துக்கொண்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ மனைவி டி ஏ மதுரம் அம்மா வருவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க அந்த அம்மா. கலையம்மா கலை அப்படிம்பாரு இவர் சொல்றது என்னது? இசைக்கலை, இசை கருவிகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் இசைக்கலை என்ற மாதிரி கலையம்மா அப்படிம்பாரு. அந்த மாதிரி செய்வாங்க, ஒவ்வொன்றையும் தூக்கத்துக்கு ஒவ்வொரு இடத்துல வைப்பாங்க. என்ன பண்றீங்க? நீங்க தானே கலைக்கு சொன்னீங்க அப்படிம்பாங்க அந்த அம்மா. ஓ, கலை என்றால் கலையும் ஆகும் கலைத்தலும் ஆகும், மலை என்றால் மலையும் ஆகும் மலைத்தலும் ஆகும்,
நிலை என்றால் நிலையுமாகும் நிலைத்தலுமாகும் அப்படிம்பாரு. அது போல 2 வார்த்தை காயல்பம் அப்படின்றதுல 2 கருத்தும் வரும். ஒன்று, அந்த லேகியம் உணவுன்னு சொல்கின்ற போது இந்த உயிர் சக்தியை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய உணவு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிதில் செரிமானமாகி அதிகமான உயிர் சக்தியை தரக்கூடிய உணவு. இப்போ மூலிகைகள் எல்லாம் இருக்கு, அது நமக்கு உயிர் சக்தியை அதிகமாக கூட்டி தரும். அதே போல உணவில் பார்த்தீங்கன்னா, நுங்கு மேலே இருக்கு, 40 அடி 100 அடி மேலே இருக்கு பனை மரத்தில். அது சாப்பிட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல செரிமானம் ஆயிடும். செரிப்பதற்கான ஆற்றல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 கலோரி கூட செலவாகாது. அப்புறம் 100 கலோரி எனர்ஜி கிடைக்கிறது அப்படின்னு ஒரு யூனிட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 கலோரி போச்சுன்னா மிச்சம் 95 கலோரி நமக்கு லாபம். அதுவும் எண்ணெய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதில் 100 கலோரி கிடைக்குதுன்னு சொன்னா 200 கலோரி செலவாகும். நட்டம் 100 கலோரி. அதனால தான் அசைவம் நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்வதற்கு காரணம் அதுதான். மந்த புத்தி அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம் இல்லையா, அசைவம் சாப்பிட்டா ஏன் மந்த புத்தி ஆகுது அப்படின்னா, அதனுடைய தன்மை அப்படி. உயிர் சக்தியை ஜீவன் சக்தியை வரல செய்து விடும் அப்படின்றதுனால தான் அந்த கருத்து. இப்படி இந்த சூட்சுமமாம் இக்கலையே காயல்பமாகும். ஸோ உணவிலையும் அந்த உயிர் சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய சில நுட்பமான உணவு வகைகள் உண்டு. அதே போல காந்தத்தை பெருக்கி செலவை குறைத்து உடலில் இருக்கின்ற சாதாரண ஜீவாந்த சக்தி மருத்துவ குணத்தோடு மாற்றக்கூடிய பயிற்சியும் உண்டு. இப்படி காயல்பம் மிக அற்புதமான ஒரு குண்டலினி யோகத்தின் சுருக்கம் காயல்பம் என்று சொல்வார் மகர்ஷி அவர்கள். ஏன்னா இதுல தவமும் அடங்கியிருக்கு, பயிற்சியும் அடங்கியிருக்கு, உயிர் சக்தி உற்பத்தி திணிவும் தரமும் அடங்கியிருக்கு. அதனால் குண்டலினி யோகம் என்பது ஜீவாந்த பெருக்க பயிற்சி, அதுல நிலைத்த பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய பயிற்சி காயல்பம். அதனால் அந்த காயல்பத்தை எல்லாரும் கற்றுக்கலான்றதுக்காகத்தான் இதில் நீங்கள் மன்றத்தில் மெம்பராக சேரணும், இல்லை தீட்சை எடுத்துருக்கணும், எந்த கண்டிஷனும் கிடையாது. யார் வேணால் வாங்க, கற்றுக்குங்க, போங்க. ஸோ இது குருவினுடைய கருணை. இதுவும் பஞ்சபூத நவர தவமும் எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு குருவின் கருணை தான் இந்த 2. ஒன்று பயிற்சி, இன்னொன்று தவம். அந்த வகையில் இதெல்லாம் நாம் பயன்கொள்வதற்கான சிந்தனை, கருத்து பரிமாற்றம், அதை நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள், அருமையான கருத்துக்கள். காயக்கல்பின் பலனை பற்றி நமக்கு அறிய பல விஷயங்களே என்று விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் வைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவேதனம். பேராத்திரியம். போரில்லா நல்லுலகம், ஒரு துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர்செய்த பண்பாடு சிந்தனையோ வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள்,
பழக்கம் பொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குறும் அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சொல்லிட்டு நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.